இந்த தியான வசனத்துல 1000 தலைமுறைகள் என்பதற்கு என்ன ஞானார்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். காட் கிவ்ஸ் அஸ் கேரண்டி தட் இட் இஸ் ஃபார் எவர். என்ன இரக்கத்தை காக்கிறவர் அப்படின்னு சொன்னா தேவன் தம் ஜனத்திற்கு கொடுக்கிறதான உத்தரவாதத்தை கொடுக்கிறது. எதுக்கு இந்த தேவனுடைய இரக்கம் தொடர்ந்து நமக்கு காணப்பட வேண்டும், அல்லது முடிவில்லாததா அவருடைய இரக்கம் அளவில்லாததா ஏன் காணப்படுது? இந்த இரக்கம் வந்து பாத்தீங்கன்னா எங்க கொண்டு போகுது? இந்த இரக்கத்தினால எண்ணத்தை நாம் அடைந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரட்சிப்பை அடைந்தோம். நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் ரட்சித்தார் அந்த இரக்கத்தினால. இந்த இரக்கம் வந்து காக்கிறவர் அப்படின்னு சொன்னா இது நம்மளை எங்கதான் கொண்டு போகுது அப்படின்னா நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிறதா இருக்கு. நடுவில் அவர் நம்ம மேல இரக்கம் பாராட்டல, கோபம் வந்து அழித்து விட்டார்னா என்ன ஆகும்? பிரயோஜனம் இல்லை இல்லையா? நம்ம ரட்சிப்பை இழந்ததான ஒரு காரியமாக அது மாறி விடுகிறது. அப்ப இரக்கத்தினாலதான் ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா? அப்ப அந்த இரக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவர் காக்கிறவர் என்று சொன்னால் அது பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகிறதாக அது காணப்படுது. அப்ப இந்த வார்த்தையின் மூலமாக 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்கிற அந்த வாக்கியத்தின் மூலமா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா கேரண்டி பண்றார். அவர் கொடுத்ததான ரட்சிப்பை குறித்து அவர் நமக்கு என்ன பண்றாரு? கேரண்டி பண்றார். அப்ப அது யாருக்கு அந்த இரக்கம் வந்து தொடர்ந்து காணப்படும் என்பதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். அதே நேரத்துல யாருக்கு வந்து அது கிரியை செய்ய முடியாது என்கிறதான காரியத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படிதானே? அந்த காரியத்துல நமக்கு சிலதெல்லாம் நான் டச் பண்ற வேண்டாம். அப்ப தேவன் வந்து தம் ஜனத்துக்கு கொடுக்கிறதான அந்த உத்தரவாதத்தை உறுதியை பார்த்தீங்கன்னா சொல்லுகிற காரியம் தான் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்றதான வார்த்தை.